இதுதான் அந்த ஹாண்டட் ஹவுஸ். பெட் கட்டலாமா? வச்சுக்கலாம். 1000 ரூபாய் பெட். இப்பவே முடிவு பண்ணிக்கோ. எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். நான் ஜெயிச்சா 1000 ரூபாய் கொடுப்பேன். ஆனா நீ தோத்தா 2000 ரூபாய் கொடுக்கணும். இட்ஸ் ஓகே. நீ இந்த வீட்டை பத்தி தான் பேசுற. நான் சுடுகாடுக்குள்ளேயே போயிட்டு பத்திரமா வருவேன். நம்பிக்கை இல்லையா? இப்ப பாக்குறியா? டேய் நில்றா. இந்தா இதை எடுத்துட்டு போ. நமக்கு எப்படியும் ப்ரூஃப்காக ஃபுட்டேஜ் தேவைப்படும். ஓகேப்பா, நான் உனக்கு வீடியோ எடுத்தே காட்டுறேன். ஓகே, இப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? நைட் 12 o'clock ஆகி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் மாடிக்கு போயிட்டு இருக்கேன். வீடு ஃபுல்லா நான் பாத்துட்டேன், ஆனா யாருமே இல்ல. வெளியில போய் பாக்குறேன். இப்ப நான் வீட்டுக்கு வெளியில இருக்கேன். அட, இது என்ன? அந்த பக்கம் ஏதோ ஒரு வீடு இருக்கு. இத பார்க்கும்போது அந்த வீட்டோட ஸ்டோர் ரூம் நினைக்கிறேன். ஏ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் எந்த ஒரு பூதத்தையும் பார்த்தது இல்ல. Come on guys, இது எதுவும் இல்ல. இது என்னோட பிரமதான். ஓடுடா, ஓடு. பயமா இருக்கு, பயமா இருக்கு. வாழ்க்கையில சந்தோஷம், கெட்ட செய்திகள்ங்கிறது சகஜமான விஷயம். ஆனா நாம அந்த எக்ஸைட்மெண்ட்ல கண்ட விஷயங்களை செய்யக்கூடாது. மனுஷங்க ஏதாவது தப்பு செஞ்சா அது உங்க தலையெழுத்தா மாறும். அதனால எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும். அதனாலதான் சோனாலியோட தலையெழுத்து அவங்களை எந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தது. சோனாலி ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க. 2 குழந்தைகளும் தன்னோட வீட்டு வேலைக்காரியோட டேராடூனுக்கு வந்தாங்க. கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கைய மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ஒண்ணு நினைச்சா, கடவுள் ஒண்ணு நினைச்சாரு. யாரு?
கமலி, அந்த சாமி சிலையை எடுத்துட்டு வா. நான் அதைத்தான் பாக்ஸ்ல ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆனா காணோம்மா. நாம டெல்லியிலே விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் நாளைக்கே புதுசு வாங்கிட்டு வரேன். ஆனா குடியிருக்கிற வீட்டுல சாமி இல்லைன்னா நல்லா இருக்காது. கமலி, எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்றதுக்கு நாம யாரு? அது மட்டும் இல்லாம கடவுள் எப்பவும் நம்ம மனசுக்குள்ளேயேதான் இருப்பாரு. இங்க பாருங்கம்மா, வீட்டுல பழைய கடிகாரம் வேலை செய்யாம இருக்கிறது நல்லது இல்ல. ஐயோ கமலி, உன்னை திருத்தவே முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. இது ஸ்டோர் ரூம்னு நினைக்கிறேன். கமலி, நீ ஒண்ணு பண்றியா? நாளைக்கு ஏதாவது சாவிக்காரனை கூப்பிட்டு இந்த ரூம் ஓபன் பண்ணிடு. அப்புறம் நாம யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாமே இங்க கொண்டு வந்து வச்சிடலாம். எனக்கு 20 வயசு இருக்கும்போது நான் சோனாலி மேடம் வீட்டுல வேலை செய்யறதுக்காக வந்தேன். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் அவங்க கிட்டயே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் டேராடூன்ல அவங்க கூடவே இருந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். அதுதான் முதல் நாள். அந்த முதல் நாளே நான் அங்க ஏதோ ஒண்ணு பார்த்தேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அந்த வீட்டுல சந்தோஷம் நிச்சயமா கிடைக்காதுன்னு. இருக்கேன்ல, எதுவும் ஆகாது. கதவு கூட திறந்திருக்குமா? அந்த சத்தம் என்னன்னு தெரியலையே. அம்மா, அந்த சத்தத்தை நானும் கேட்டேன். ஆமாமா, அந்த சத்தத்தை நானும் கேட்டேன். அம்மா,
2 பேரும் இங்கே இருங்க. கமலி, டார்ச் எடு. பூனைதான். நாம என்னமோ நினைச்சு பயந்துட்டோம். வாங்கம்மா. அந்த நாளை எப்படியோ ஒரு வழியா கடந்துட்டோம். அன்னைக்கு நடந்ததை நான் அவங்க கிட்ட சொல்லியும் அவங்க நம்ப மாட்டேன்னுட்டாங்க. ஆனா என் மனசுக்கு மட்டும் தெரிஞ்சது இந்த வீட்டுல ஏதோ நடக்க கூடாது நடக்குதுன்னு. அடுத்த நாள் சோனாலி மேடம் பேங்க்குக்கு போயிருந்தாங்க. பசங்க வீட்டுல தான் இருந்தாங்க. நான் ஸ்டோர் ரூம் திறக்கிறதுக்கான சாவியை ரெடி பண்ண பஜாருக்கு போயிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வீட்டை பத்தி மத்தவங்களுக்கு தான் எங்களை விட நல்லாவே தெரிஞ்சிருந்ததுன்னு. ஐயா, ஒரு பூட்டை திறக்கணும். ஆனா நீங்க அதுக்கு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து திறக்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுமே. அத பத்தி பரவாயில்ல. ஆனா நீங்க இப்பவே வரணும். எங்க வரணும்? இங்கேதான் பக்கத்துல சரோஜினி நகர்ல 816 நம்பர் வீடு. 816 நம்பர் வீடா? ஆமா. இல்லம்மா, என்னால அங்க வர முடியாது. நீங்க வேணா வேற யாராவது கூட்டு போங்கம்மா. ஆனா நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தான் அதிகமா காசு கொடுக்கறேன்னு சொன்னேன்ல. நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேம்மா. நான் தான் சொன்னல, நான் வர முடியாதுமா. நீ வேற யாராவது கூட்டு போமா, எனக்கு வேலை இருக்கு. அக்கா, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரித்தி, நான் ஃபேமிலி டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். இது அம்மா, இது நீ, இது நான். ஐயா, ஒரு பூட்டு திறக்கணுங்க. பக்கத்துலதான் வீடு, 816 நம்பர் வீடு. வரீங்களா? என்னது, அந்த வீடா? நான் உனக்கு பைத்தியமா? அந்த வீட்டுல குடுத்தனம் இருக்கிறதுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஆனா ஏன்? என்னம்மா, அந்த வீட்டு மேட்டர் பத்தி உனக்கு தெரியாதா? அது வீடே இல்லம்மா, அதுக்கு வேற பேர் இருக்கு, சுடுகாடு. சுடுகாடா? நீ ரெடியா? அக்கா, நீங்க எங்க ஒளிஞ்சிப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு சொன்னா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவ, அதனால சொல்ல மாட்டேன். ஓகே, கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6. வரட்டுமா? இல்ல. வரட்டுமா அக்கா? இல்ல. நான் வர போறேன். அக்கா, போ. அக்கா, இங்க பாருமா, இந்த வீட்டுக்குள்ள உள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. இங்க ஆத்மாக்கள் உலாவுதான். அதுவும் ஒண்ணு இல்ல, நிறைய இருக்கான். அட கடவுளே! அக்கா, அக்கா, அக்கா,
இருக்கீங்களா? இங்க பாருமா, நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, அக்கா எங்க? நான் அக்காவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா எங்க போன அவ? எனக்கு தெரியாது. அது எப்படிமா தெரியாதுங்கிற? கடவுளே, இந்த கதவை திறந்தது யாரு? யாரு இந்த கதவை திறந்தா? எனக்கு நிஜமா தெரியாது. அட கடவுளே! அம்மா, அக்கா, என்னமாச்சு உனக்கு? ரீத்தி, அக்கா, ரீத்தி, என்னாச்சு உங்களுக்கு? ரீத்தி, என்னமாச்சு? எழுந்திருமா ரீத்தி, வாமா. என்னாச்சு டாக்டர்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. லைட்டா ஃபீவர் தான், சரியாயிடும். நான் இதுல சில மருந்துகள் எழுதி கொடுத்திருக்கேன். இத வாங்கி கொடுங்க. இது என்னோட கார்டு. எனி எமர்ஜென்சி ப்ளீஸ் கால் மீ. தேங்க்யூ டாக்டர். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நான் பஜாருக்கு போயிருந்தப்போ இந்த வீட்டை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். சாவிக்காரன் என்னென்னமோ சொல்றான். இந்த வீட்டுல பேய் இருக்கா? கமலி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அந்த சாவி ஏற்கனவே பழசா இருந்திருக்கு. அதான் குழந்தை ஈஸியா திறந்துட்டா. அந்த சாவிக்காரன் சொன்னா நீ பயந்துட்டியா? போய் மருந்து வாங்கிட்டு வா. ரித்திமா, ரித்தி, என்ன தெரியலம்மா. ரித்தி, ரித்தி, கண்ணு திறந்து பாரு. தூக்குங்க இவள. பாத்துமா, பாத்து. கமலி, இவளுக்கு அதிகமா ஜுரம் அடிக்குது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தொண்டை நினைச்சு தலையில வைங்க. நான் டாக்டருக்கு போன் பண்றேன். நான் பண்றேம்மா. ஹலோ டாக்டர், நான் சொனாலி பேசுறேன். காலையில எங்க வீட்டுக்கு வந்தீங்களே. சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கா உங்க பொண்ணு? அது அவளோட ஜுரம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அவ மயக்கத்திலே இருக்கா. டோன்ட் வரி, ஃபீவர் அதிகமா இருக்கும்போது குழந்தைங்க தூங்குறது வழக்கம்தான். நாளைக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. படிச்சவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரி பிரேத ஆத்மாக்கள் இருக்கிறது உண்மைதான். அதுங்க உண்மையிலேயே இருக்கு. அதுங்க தாக்கவும் செய்யும். சோனாலியால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல தன்னோட மகளோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு. அவங்க பொண்ணு கேமராவுல தெரிகிற ஒரு வீடியோவை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டா.
நைட்டு 12 மணி ஆனாலே அந்த பேய்ங்க எங்க வீட்டுக்கு வர்றது வழக்கமாயிடுச்சு. அதுங்க எங்களை பார்க்கும், ஆனா எங்களால அதுங்களை பார்க்க முடியாது. எங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனா ரீத்தி கிட்ட அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களை விட ரீத்திக்கு தான் அதிகமா ஆபத்து இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு செத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுச்சு. மம்மி 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 என்னாச்சு உனக்கு? என்ன இது? என்னது? யார் நீ? ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் என் பொண்ணு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் சோனாலி மேடம் இன்னொரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க கூட வேலை செஞ்ச ஒருத்தவங்களுக்கு மாய மந்திரத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அவங்கள கூப்பிட்டு வீட்டுல நடந்த எல்லா விஷயங்களை பத்தியும் தெளிவா சொன்னாங்க. பிரேத ஆத்மா சக்திகளை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யார் மேலேயாவது இந்த மாதிரி ஆவிகளோட கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா எனக்கு அது தெரிஞ்சிடும். என்னால பார்க்கவும் முடியும். நான் ஒரு மீடியம் மாதிரி. இந்த உலகத்தை மட்டும் இல்ல, அந்த ஆத்மாக்களோட உலகத்தையும் என்னால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வச்சிருக்கேன். இந்த ஆபத்துல இருந்து நிறைய பேரை காப்பாத்தி இருக்கேன். நீங்க அந்த இடத்துல ஏதாவது ஆத்மாக்களை பாத்தீங்களா? இல்ல அது அங்க இருக்கா மாதிரி ஏதாவது உணர்வுகள் வந்துச்சா? இப்போ நீங்க இருக்கிற வீட்ல இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா குப்தாஜின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை நிரந்தரமா அப்படியே விட்டுட்டாங்க. அவருடைய பையன் கனடா நாட்டுல இருந்தான். அவன் நம்ம நாட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அந்த ஊர் மக்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை பத்தி நிறைய வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல 2 நண்பர்கள், பாருல் அண்ட் சித்தார்த், மக்கள் சொன்ன விஷயத்த பொய்ன்னு நிரூபிக்க அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. நான் தான் பாரல். நான் தான் சித்தார்த். இன்னைக்கு நாங்க இந்த வீட்டு மேல இருக்கிற வதந்திகளை அழிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். போலாமா? யா, லெட்ஸ் கோ. அப்படி என்னதான் அந்த வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. ஹலோ மிஸ்டர் கோஸ்ட், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இந்த சோஃபாவுக்கு பின்னாடி என்ன பேச மாட்டீங்களா? இரு, நான் முன்னாடி போய் பாக்குறேன்.
அவன் நல்லாவே பயந்துட்டான். கொஞ்சம் கூட பயப்படல. இது என்னது? கிளாக். அதுவும் ஒர்க் ஆகல. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஒரு திருடன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஹே பாரோல், நீ இங்கே இரு. நான் கொஞ்சம் மாடிக்கு போய் பார்த்துட்டு வரேன். சித்தார்த், நான் வரட்டுமா? இல்ல வேண்டாம், நான் என்ன கொஞ்சம் மேல போய் பார்க்க போறேன். எவ்வளவு நேரம்? சீக்கிரமா வா. இவ்வளவு நேரம் சித்தார்த் என்ன பண்றானே தெரியல. பாருல் அண்ட் சித்தார்த் இவங்க 2 பேரோட வீட்டை சேர்ந்தவங்களும் இவங்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்பவே பயந்து போய் உடனே அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸோட டீம் அங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக போனப்ப என்ன நடந்துச்சுன்னா அவங்க 2 பேரோட டெட் பாடிஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பையன் கௌரவ் பந்தயம் வைக்கிறன்ற பேர்ல அதே மாதிரி 1 வருஷம் கழிச்சு உள்ள போனான். அவன் பயந்து பயந்து செத்தான். ஏன்னா அவன் அங்க 1 இல்ல 3 பேய்களை பார்த்திருக்கான். அது அவனோட கேமராவில ரெக்கார்டும் பண்ணிருக்கான். அந்த ரெக்கார்டிங் ஃபுட்டேஜ நான் ஃபுல்லா பார்த்தேன். ஆனா அதுல எதுவுமே எனக்கு கிடைக்கல. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை எனக்கு தெரியும். அவன் பார்த்ததெல்லாம் உண்மை. நான் உங்க பொண்ணை பார்க்கணும்.
ரித்தி நான் சொல்றது கேளு. ரித்தி கதவை திறமா. ரித்தி நீ எங்க இருக்க? என்னாச்சு? இங்க ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரியே இருக்கு. இங்க ஹேண்டிகேம் ஏதாவது இருக்கா? இல்லையே. இல்ல, இங்கதான் இருக்கு. தேடி பாருங்க. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம். இந்த ஹேண்டி கேமராவில தான் உங்க எல்லா கேள்விக்கான பதிலும் இருக்கு. உங்க பொண்ணு ரித்தி கேமரா உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா. இதுக்கு மேல ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இல்ல, நீங்க மட்டும் இப்ப இங்க இருந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் ரித்தி அந்த உலகத்துக்குள்ளேயே மாட்டிப்பா. நாம அவளை காப்பாத்தி ஆகணும். இந்த கேமராவை நம்ம எப்படியாவது அழிச்சு ஆகணும். நீங்க பயப்படாதீங்க. நான் பூஜைக்கான ஏற்பாடு ஆரம்பிக்கிறேன். எடுத்துட்டு வந்து கொடுங்க. அப்புறம் உங்க வீட்டு வேலைக்காரம்மா கிட்ட சொல்லுங்க, உடனே உங்க பொண்ணை வெளியில கூட்டிட்டு வர சொல்லி. கேமரா கேமரா எங்க இருக்கு? கேமரா எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு கேக்குறல. அதாவ எங்க வச்சிருக்கா? மாடியில இருக்கா? மாடியில இல்லம்மா, நான் பாத்துட்டேன். மாடியில இல்லம்மா கேமரா. சரி, நீ முதல்ல கிருத்தியை கூட்டிட்டு பண்ணிக்கிட்டு போ.
ரித்தி எழுந்துரு, முதல்ல இங்க இருந்து ஓடுங்க. இந்த கங்கா தீர்த்தம் உங்களுக்கு முக்தியை கொடுக்கட்டும். உங்களால இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. நான் உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டேன். கேமராவை கொடுங்க. அந்த நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே சரியான மாதிரி தெரிஞ்சது. சோனாலி மேடம் இப்போ அவங்க பொண்ணுங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அவங்க வேற ஊர்ல இருக்காங்க. இதுக்கெல்லாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கெட்ட நாட்கள் எங்களை விட்டு போயிடுச்சு. காமியா மேடம் எங்ககிட்ட சொன்னாங்க, அந்த பாரோலும் சித்தார்த்தும் கெட்டவங்க கிடையாது, ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆத்மா அப்படி மாறிடுச்சுன்னு. அவங்க 2 பேரும், அதாவது பாரோலும் சித்தார்த்தும் சேர்ந்து அந்த கெட்டவனை அழிச்சாங்க. அதுல பாரோலோட ஆத்மா தான் சக்தி வாய்ந்தது. அந்த கெட்டவனோட ஆத்மாவை அவங்க தான் அந்த ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சாங்க. அப்புறம் சித்தார்த் பாரோல காப்பாத்துறதுக்காக ஸ்டோர் ரூம்க்கு வெளியில இறந்துட்டான். இதனாலதான் சித்தார்த்தோட ஆத்மா வீட்டுக்கு வெளியில பாரோலுக்காக அலைஞ்சுகிட்டு இருந்தது. ஆனா பாரோலோட ஆத்மா வீட்டுக்குள்ளேயே கேமராவை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கும் மக்கள் சொல்றது என்னன்னா, அந்த வீட்ல இருந்து அடிக்கடி சத்தங்கள் வரும்னு. ஆத்மாக்களை எல்லாம் விடுங்க, ஒரு நார்மல் மனுஷன் எடுத்துக்குங்க. சில சமயங்கள்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்பவும் நடந்திருக்கு. வழக்கமா தொடப்பம், செருப்பு, அப்புறம் கேமரா. இன்னைக்கு நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி இந்த ஆத்மாக்கள் நம்மளை விட சக்தி வாய்ந்ததா இல்லையான்னு சில சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும். ஆனா இன்னொரு விஷயம், இந்த ஆத்மாக்கள் கிட்ட ஒரு சக்தி மட்டும்தான் இருக்கு, நம்ம கிட்ட இல்லாதது. அதுதான் நம்மள டோட்டலா அன்கான்சியஸ் ஆக்குது. இந்த ஆத்மாக்களால நம்மள மயக்க நிலைக்கு கொண்டு போக முடியும். நம்மள நம்ம மூளையிலேயே அடக்கி நம்மள ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்திடுது. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்னைக்குமே எதையும் பார்த்து பயந்துடவே கூடாதுன்னு. நாம் அந்த மாதிரி பயந்தாதான் அது நம்மளை இன்னும் பயமுறுத்த முயற்சி பண்ணும். சோ பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு.